இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஞானியாக பார்க்கக்கூடிய மனிதர்களே வெறும் ஒரு மானிடனா ஒரு என்ன சொல்றது ஒரு அரண் நெறியோட வாழறவங்கள தான் ஒரு பெரிய மகான் போல பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி ஒரு இப்போ பார்க்கக்கூடிய மகான் போல தான் எல்லாரும் வாழ்ந்தாங்க. அப்போ இருந்த ஞானத்துக்கும் இப்போ இருக்கிற ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஏன் இப்படி மாறுதல்? இதுக்கு என்னுடைய சிற்றறிவை வச்சு பதில் சொல்ல முடியாது. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. பட் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சில குறிப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை வாழ்ந்தாங்க, இப்போ ஏன் வாழ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒழுக்க நெறிமுறைகள், அதாவது வாழ்க்கை நெறிமுறை ஒரு பக்கமாகவும், அதே மாதிரி நமக்கு தமிழர்களுடைய மரபுலையும் பார்த்திங்கன்னா சில நெறிமுறைகளை கையாண்டார்கள். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாமே பொருளாதாரத்திற்கு பின்னே செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை போயிடுச்சு. ஏன்னா அப்போ ஏன் நம்ம பொருளாதாரத்துக்கு பின்னாடி போகிறது தப்பா அப்படின்னு கேட்டால், நாம் தான் சொல்கிறோமே, எல்லா உயிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பசி. அது உடல் பசியாக இருக்கலாம், வயிற்று பசியாக இருக்கலாம், ஆன்மீக பசியாக இருக்கலாம். அதில் என்னென்னா அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த வயிற்று பசி அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை தேடி ஓட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுகங்களை தேடணும். அதுக்கப்புறம் இப்போ அப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக, அதாவது அப்படி சுகமாகவே வாழ்கிறதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார சிந்தனையில் நம்ம அப்படி உள்ளே போயிட்டோம். இப்போ பொருளாதார சிந்தனையால் தான் மாறுதல் வந்ததுன்னு சொல்கிறீங்க வரீங்களா நீங்கள்? பொருளாதாரத்தில் சிந்தனை அப்படின்றதே ஆசையினால் வருது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நான் இப்போ பொருளாதாரம் அப்படின்றத ஒரு பக்கம் சொல்கிறதை விட, மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே இன்று கடினப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பெரும்பாலானவங்க அடிப்படைனா என்ன? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல உணவு, அதே மாதிரி குடும்பம் அப்படின்னும் போது ஒரு இயல்பான ஒரு குடும்பம் இப்படின்றதுக்கு நமக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டோம். இயல்பான மக்களுடைய இந்த சதவீதத்தை சொல்கிறேன்.